நெய்யும் மனம் உன் குணங்களை உண்ணி என்னாவிருந்து எம் ஐயன் ராமானுசன் என்றழைக்கும் அருவினையேன் கையும் தொழும் கண் கருதிடும் காணக்கடல் புடை சூழ் வையமிதனில் உன் வன்மை என்பால் என் வளர்ந்ததுவே. ராமானுசா, என்னுடைய மனமானது உன்னுடைய குணங்களையே நினைத்து நினைத்து அப்படியே கரைகின்றது. என்னுடைய நாக்கானது ஐயனே ராமானுசா என்று இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. மகாபாபியான என்னுடைய கைகள் கூட உன்னையே நினைத்து கூப்பிக்கொண்டே தொழுது கொண்டு இருக்கின்றன. என்னுடைய கண்ணானது எப்பொழுதும் உன்னையே பார்த்து கொண்டிருக்க விரும்புகிறது. இப்படி வாக்கும் மனமும் நாக்கும் மூக்கும் எல்லாமாக கண்ணும் எல்லாம் உன்னிடம் ஈடுபடவே ஆசைப்படுகின்றன. எனக்கு எப்படி இந்த பாக்கியம் வந்தது? உலகத்திலே எல்லாரையும் விட என்னிடம் உன் கருணை ஏன் அதிகமாக இருக்கிறதா? ஏன் எனக்கு எல்லாமே நீ என்பதாக தோன்றுகிறது என்று கேட்கிறார். 103. வளர்ந்த வெங்கோபமடங்கள் ஒன்றாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் எந்தன்மை வினை நோய் களைந்து நஞ்ஞாலம் அளித்தனன் கையில் கனியன்னவே. ஒரு சமயம் நரசிம்மாவதாரத்திலே பெரும் கோபம் கொண்டவனாக எம்பெருமான் அவதாரம் செய்தான். கையிலே வாளை ஏந்தினான். அந்த ஹிரண்யகசிபு என்ற அரக்கனின் பொன் உடலை கிழித்தான். இவன் கையிலே வாளை ஏந்தவில்லை. பெருமாள் ஆயுதம் இல்லாமல் வந்தார். கையிலே வாளுடன் ஹிரண்யகசிபு நின்றான். அந்த ஹிரண்யகசிபுனுடைய பொன்னுடல், அந்த பொன்னுடலை கிழித்த பெருமான் நரசிம்மன். அவனுடைய கீர்த்தி பயிர், அவனுடைய கீர்த்தி என்பது பயிராக வளர்ந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கீர்த்தி பயிர் அது விளைந்த இடம், அது விளைந்த இடம் ஒரு வயல். அந்த வயல்தான் ராமானுஜனுடைய மனசு என்பது. அப்படிப்பட்ட ராமானுஜன் என் உடலில் பல நோய்களை களைந்து, நான் உடலாலே செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் முதலிய நோய்களை களைந்து எனக்கு அறிவை கொடுத்தான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவான அறிவை கொடுத்தான். இங்கே ஸ்ரீ நரசிம்மாவதாரத்திலே பகவத் ராமானுஜருடைய திவ்யமான ஈடுபாட்டை சாதிக்கிறார். நரசிம்மாவதார கீர்த்தி என்பதே தனி. ஒரு ஆயுதமும் இல்லாமல் வந்து ஹிரண்யகசிபுவை கொன்றார்னு. அந்த கீர்த்தி என்பது ஒரு பயிரா. அந்த பயிர் இருந்த வயல்தான் ராமானுஜருடைய மனமா. ஆக அந்த மனசிலே எப்பொழுதும் அந்த கீர்த்தியே பேசிக் கொண்டிருக்கான். அந்த ராமானுஜன் என்னுடைய பாபங்களை களைந்து எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தான் என்பதாக அர்த்தம்.